தொடர் மின்வெட்டால் தண்ணீர் பிரச்சினை ஏற்படுவதாகவும் மாணவர்கள் படிக்க முடியாத நிலை உள்ளதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் தேவராஜ் பழனி. வணக்கம் தேவராஜ் பழனி, இந்த விவகாரம் தொடர்பான விவரம். மாலதி, புதுக்கோட்டை அருகே சின்னையாச்சித்திரம் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறாங்க. இந்நிலையில அக்கிராமத்தில் தொடர்ந்து மின்வெட்டு பிரச்சனையானது இருந்து வருவதாகவும், இந்த மின்வெட்டு பிரச்சனையால குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த மின்வெட்டு என்பது இரவு பகல் என தொடர்ந்து மின்வெட்டானது ஏற்பட்டு வருகிறது. இந்த மின்வெட்டு பிரச்சனையால் தண்ணீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டு வருவதால் இதனால் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் மற்றும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் அக்கிராமம் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக பல முறை மாவட்ட நிர்வாகத்திடமும் மின் வாரியத்திலும் புகார் கொடுத்தும் இதனால் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கூறி ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் புதுக்கோட்டை கந்தரக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையான சின்னையாச்சித்திரம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்பொழுது காவல்துறை அவங்க தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்பொழுது மின்வாரிய அலுவலகத்திலிருந்து அலுவலர் ஒருவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது அவரிடம் அப்பகுதி மக்கள் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் முறையாக குடிநீர் மற்றும் மின்சாரம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்ததை அடுத்து மறியல் போராட்டத்தை அவங்க கலந்து சென்றனர். இதனால அப்பகுதியில் பெரும் பரபரப்பு சூழ்நிலை காணப்பட்டது. மாலதி, இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி தேவராஜ் பழனி.